ஹாய்! இன்னைக்கு மார்கழி 12ஆம் நாள். இன்னைக்கு காலையில 5:30க்கு எந்திரிச்சு ஒரு 6:30 ஆர் 6:15 அந்த டைம்ல தான் முடிச்சிருக்கோம். மார்னிங் எந்திரிச்சு இந்த புள்ளி வச்சு கோலம் போட்டு, கோலங்களுக்கு கலர் அடிச்சு, அதுக்கப்புறம் விளக்கேத்தி, பூக்கள வச்சு டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1 ஹவர் ஆகுதுங்க. இதையும் மீறி இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம் அப்படின்னா, டிசம்பர் மந்த் அவ்ளோ ஸ்பெஷலுங்க. டிசம்பர் மந்த் அவ்ளோ பனி இருக்கும். ஆனா, அதையும் மீறி நம்ம இந்த கோலமெல்லாம் போடுறோம்னா, அதுல ஒரு அழகு இருக்கு. அதுல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கு. அது என்னமோ விசேஷமான ஒரு மாதம் போல எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கெல்லாம் அந்த மாரி ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நான் ஸ்கூலுக்கு படிக்கும்போதெல்லாம் வீட்ல நெறைய ஃப்ளார்கள் பூத்திருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, இந்த டைம்ல தான் ஃப்ளார்ஸ் எல்லாம் பூக்கும். நெறைய செடிகள் துளிர்விடும். பார்க்கவே ஒரு கிரீனிஷா இருக்கும். அப்படிப்பட்ட மந்த்து தான். நாங்க ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போகும்போது ஒரு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஜா தோட்டம் தான் இருக்கும். எல்லா கலருமே அந்த வீட்ல இருக்கும். எப்பயுமே அத நாங்க பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டே தான் வருவோம். அது மட்டும் இல்லாம பால்சம் ஃப்ளார் இருக்கு இல்லையா? அதுவும் இந்த மந்த்ல தான் நல்லா பூக்குமே. நெறைய பூ தரும். நான் பால்சம் ஃப்ளார்ல ஒயிட் பார்த்துருக்கேன். லைட் பிங்க் பார்த்துருக்கேன். அப்புறம் திக்கு ரெட் பார்த்துருக்கேன். இப்போ எங்க வீட்ல கூட பூத்திருக்கு பாருங்க. திக்கு டார்க் ரெட் மாரியும் இருக்கும். டார்க் பிங்க் மாரியும் இருக்கும். எங்களுக்கு பால்சம் ஃப்ளார்னா ரொம்ப பிடிக்கும். ரேரா இருக்கு இப்பலாம் பார்க்கறது. பால்சம் செடி எல்லார் வீட்லயும் இப்ப பார்க்கறதில்ல. எங்க வீட்ல இந்த பூக்கள் பூத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தினமும் ஒரு பூல தாங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மொட்டுக்கள் இருந்திருக்கும் அந்த செடியில. ஆனா எல்லா மொட்டுக்களுமே ஒவ்வொரு நாளா பூக்குது. பூக்கள் வந்து அடுத்த நாளுமே வாடாம இருக்கு. இத பத்தின டீட்டெயில் வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல வரும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல ஒயிட் ரோஸ் பூத்திருக்காங்க. அதையும் அம்மா கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ! கிட்டத்தட்ட ஒரு 7 மொட்டுக்கள்ங்க. ஒவ்வொரு தடவ துளிர் விடும்போதும் அவ்ளோ சூப்பரான மொட்டுக்கள் விடுது. அதுல ஒரு கிளையில கூட மிஸ் ஆகுறதில்ல. எல்லா கிளைகளிலுமே பூக்கள் விடுது. இந்த வாட்டி பூக்கள் மொட்டு ரொம்ப பெருசு. பொக்கே ரோஸ் இருக்கு பாருங்க. நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பூக்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி இருந்தது. அவ்ளோ பெரிய மொட்டுக்கள். பூக்கள் நல்லா பூத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப பெருசு. அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க எங்க வீட்ல பூத்தது. ஆக்சுவலா நெறைய பூக்கள் தரும். ஆனா இவ்ளோ பெரிய மொட்டுக்கள நான் பார்த்ததில்ல. இப்போதான் புதுசா இவ்ளோ பெரிய மொட்டுக்கள் விட்டுருக்கு. இது மட்டும் இல்லாம எங்க வீட்ல பூத்த நாட் ரோஸ் இருக்கு இல்லைங்களா? அதிலுமே ரொம்ப பெரிய மொட்டுகள். ஒருவேளை மழையின் காரணமாக இந்த மாரி ஒரு மாற்றமா எனக்கு தெரியல. கோலமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூறிக்கிட்டே தாங்க இருந்தது. அப்பதான் நான் கொடை கொண்டு வந்து இந்த பூக்கள பறிக்கிறதுக்காக வந்தேன். தொட்டாசினிங்கி பூ இருக்கு இல்லைங்களா? அதுலயும் எக்கச்சக்கமான மொட்டுகள். அத பத்தின வீடியோவும் நான் போடுறேன். பாருங்க நெறைய பூக்கள் பூத்திருக்கு. தொட்டாசினிங்கியோட மொட்டுக்கள்ல இப்பதான் நான் புதுசா பார்க்குறேன். அழகா இயர்பட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது போல இருக்கு. நெறைய இருந்தது. நாங்க அதுதான் பூக்கள் தெரியாது. அடுத்த நாள் பூக்கும்போது தான், இது எப்படி மொட்டுக்களே இல்ல, இது எப்படி பூக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அம்மா காமிச்சாங்க. பாருப்பா மொட்டு வந்து இயர்பட்ஸ் மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுதான் அப்புறம் மொட்டுன்னு நாங்க ரியலைஸ் பண்ணோம். அவ்ளோ அழகா இருந்தது. அப்புறம் மார்னிங் டிஃபன் இட்லி செஞ்சாங்க. இட்லிக்கு பூசணிக்காய் சாம்பார், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வச்சாங்க. இதுக்கு துவரம் பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அது. ஒரு 1/4 பூசணிக்காய் போட்டுட்டு, ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் போட்டு, உப்பு போட்டு, இது கூட மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. ஹோம்மேடு மிளகாய் தூள். 1 1/2 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டாங்க. இப்போ இத நல்லா பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 5 பல்லு பூண்டு இருக்கும். 3 பச்சை மிளகாய் அதையும் கீறி சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு 4 விசில் விட்டாங்க. எல்லாமே வெந்துடுச்சு. சூப்பரா இருந்தது. அப்படியே தாளிச்சு விட்டுட்டாங்க. இட்லிக்கு செம டேஸ்ட்டா இருந்தது. என்னோட பெங்களூர் சிஸ்டர்லாம் மோஸ்ட்லி இந்த பூசணிக்காய் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பூசணிக்காய் பிடிக்காது. பட் அம்மா டேஸ்டியா செஞ்சிருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன். ஹாப்பியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல்.